தாரகவனத்தில் ஆதிசக்தி அம்பிகையும் ஆண்டவன் சிவபெருமானுக்கும் திருமணம் முடிந்து தாரகவனத்தில் தர்க்கராஜ மன்னனிடம் வாக்கு வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு ஆண்டவன் சிவபெருமானும் சரி அம்மை பார்வதியானவளும் ஆதிபராசக்தியும் எங்கே போவோம் என்று ஆதிவெள்ளி கைலாசத்திலிருந்து எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆதிபராசக்தி எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலை வெட்டி ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகையும் பார்வதியா ஆதிசக்தி எங்கே போவோம் என்று குற்றாலம் தீர்த்தமாடி குழல்வாயும் தான் வழங்கிய கடந்து குற்றாலம் பாதையாக காசியும் தான் கடந்து மேலும் ஜனம் தான் பறந்து ராமச்சந்திரவன தான் கடந்து பாகு சத்திரம் வந்தல்லவோ எங்கே போகும் என்று கிழக்கு நல்ல முகமாக ஆண்டவனும் சிவபெருமான் ஆதிசக்தி அம்பிகையும் ஹரிராம சிவராமோ அம்பிகையோ பேச்சி அம்மையோ எங்கே போவோம் என்று வைகை உடைய சாஸ்தாவோ ஆதிவெள்ளி கையில விட்டு தென்காசியை தான் கடந்து பகுச்சத்திரம் தான் கடந்து எங்கே போவோம் என்று கிழக்கு நல்ல முகமாக திப்பணம்பட்டியை தான் கடந்து மலையபுரம் தான் கடந்து கொண்டலூர் தான் கடந்து அம்மையாகப்பட்ட ஆதிபராசக்தியும் ஆண்டவன் சிவபெருமான் ஹரிராமன் சிவராமன் வைகை உடையார் சாஸ்தா சரி பேச்சி அம்மா இப்படி சரி எல்லாரும் ஆதிவெள்ளி கையிலே விட்டு காளியம்மன் முப்படாதி மாரியம்மனோடு ஆவடியானூரில் கிழக்கு முகமாக வைகை உடையார் வகையராவுக்கு வாழ வைக்க வேண்டுமென்று கிழக்கு முகமாக வைகை உடையார் சாஸ்தாவோடு ஹரிராமன் ஆதிபராசக்தி கன்னியம்மன் பேச்சியம்மன் முப்புடாதி மாரியம்மா காளியம்மா அஷ்டகாளி 8 பேர்களோடு ஆதிபராசக்தியுடைய தலைமையில் வைகை உடையார் சாஸ்தா ஹரிராமன் கன்னியோடு வைகை உடையார் வகையராவை வாழ வைக்க வேண்டுமென்று ஆவடியானூரிலே ஊருக்கு மத்தியில கிழக்கு முகமாக வந்து சந்தோஷமாக கொலுவாக இருக்கின்றாரே.